வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி vlog. இப்போது கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் இதுக்கு நிறைய தேவைப்படும். சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் கருவாடுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். வடகம் ஸ்மெல்னால கருவாடு ஸ்மெல் நமக்கு சாப்பிடும்போது தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நம்ம கருவாடு செய்யும்போது நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுதான் கருவாடுக்கான டேஸ்ட்டு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இதுக்கு குழைவாக வதங்கணும் தக்காளி, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக போட்டாலே போதும். ஏன்னா கருவாடுலேயே உப்பில் தான் ஊற வச்சுருப்பாங்க. அதனால் கருவாடுலேயே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூளே இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொடி போட்டுக்கலாம். இப்போது இது கூட இந்த கருவாடையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம இந்த ஒரு வதக்கிக்கலாம். இதில் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கருவாடு ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கருவாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இதை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தயிர் சாதம், ரச சாதம் இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.